சின்ன மருமகள் அப்கமிங் எபிசோடில் இங்கே நம்ம போஸ் வந்து காலையிலே கிளம்பி வெளில போகிறாரு. ஆனால் வெளில போகிறதுக்கு முன்னாடி கணக்கு புள்ளியை பார்க்குறாரு. கணக்கு புள்ளியை பார்த்தோன்னே கணக்கு புள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளில வராங்க. என்ன கணக்கு புள்ள வேலையெல்லாம் முடிஞ்சான்னு கேட்கும்போது முடிஞ்சிச்சையா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, அப்புறம் கணக்கு பார்த்த காசுலாம் எங்கே வச்சுருக்க, எல்லாமே உள்ளே பத்திரமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே, ஒன்றும் இல்லை, உள்ளே போயிட்டு கணக்கு பார்த்த காசில் ஒரு 1,00,000 எடுத்துகிட்டு வா செலவுக்கு அப்படின்னு சொல்லவும் கணக்கு போல் ஐயா அது வந்து என்னையா சொல்கிறேன்னுட்டே இருக்க, போயிட்டு 1,00,000 காசு எடுத்துருவா அப்படின்னு சொல்லவும் ஐயா அதுக்கு கணக்கு என்ன புதுசாக இதெல்லாம் எப்போதும் எந்த கணக்கில் எழுதுவேன், போயிட்டு அதே கணக்கில் இதையும் எழுதிக்கோ புரியுதா, போயிட்டு பணத்தை எடுத்துகிட்டு வா, வரும்போது என்ன பண்ணுற ஒரு நியூஸ் பேப்பரில் பணத்தை சுற்றி எடுத்துகிட்டு வா சரியா போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. அவரும் போயிட்டு அப்படியே போஸ் சொன்ன மாதிரியே பணத்தை சுருட்டி எடுத்து வராரு. எடுத்து வந்த உடனே போஸ் வாங்கிட்டு சரி இந்த விஷயம் நமக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் புரியுதா, வேறு யாருக்கும் எக்காரணத்தை கொண்டும் தெரியக்கூடாது போ அப்படின்னு சொல்லவும் படுபாவி ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாங்க, ஆனால் அப்படியாப்பட்ட குடும்பத்தில் இப்படி ஒரு தருதலையா அப்படின்னு அந்த கேஷியர் பார்த்துட்டே போகிறாரு. இதை நம்ம தமிழ்செல்வி தூரமானு பார்த்துறாங்க. அடா பாவி, இன்னும் நீ திருந்தவே இல்லையா, இப்படி தான் பிரார்த்தனை பண்ணிகிட்ருக்கியா, ஏற்கனவே மலரக்காவுக்கு துரோகம் பண்ணுற, இதில் இப்படி பண மோசடி வேறு பண்ணுற, உன்னை நம்பியிருக்கிற குடும்பத்துக்கு ரெண்டகம் பண்ணுறியே, நீ நல்லாவா இருக்க போகிற, இனிமேலும் உன்னை விட்டு வச்சா நீ இப்படி தான் ஆடிக்கிட்டே இருப்ப, உனக்கு முதல்ல ஒரு முடிவு கட்டுறேன், ஒன்று முதல்ல முடிவு கட்டினாலே போதும், மற்றவங்களுக்கெல்லாம் பயம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்செல்வி அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. அடித்து அப்பா இது மாதிரி இந்த போஸை எதனா பண்ணணுப்பா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவரும் உடனே சரிம்மா என்கிட்ட சொல்லிட்டல, அவனை என்ன பண்ணுற மட்டும் நான் பாரு அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அடுத்த நாள் காலைல போஸு வெளில போகும்போது போஸுக்கு அவருடைய ஃப்ரெண்டை பார்க்குறாரு. அவருடைய ஃப்ரெண்டு இது வரைக்கும் ஒரு அன்னக்காவடியாக இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது கையில் காதில் மூக்கில் வாயிலன்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் நகை போட்டிருக்காராம். அந்த அளவுக்கு போஸு அவரை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறாரு. விஷயத்தை கேட்குறாரு. அப்போ தான் தெரியுது நம்பர் 2 அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸை பண்ணால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது, அந்தளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்லவும் பண ஆசை போஸுக்கு அப்படியே போதை மாதிரி ஏறுது. என்ன பிஸ்னஸ்ன்னு கேட்குறாரு. அதாவது போதை செடி, கஞ்சா செடி இருக்குல்ல, அதை ஒரு இடத்துலேருந்து வரும், அதை நாம் சேஃப்டியாக போலீஸுக்கு தெரியாமல் பதுக்கி வைக்கணும். அடுத்தது அதை அவங்க கேட்கும்போது நாம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா போதும், நல்ல அமௌண்ட் தரும்னு சொல்லவும் இங்கே போஸுக்கு ஆசை வந்துடுச்சு. இதெல்லாம் எங்கே பண்ணுறாங்கடா, யார் பண்ணுறாங்க மாப்பிள்ளை அப்படின்னு கேட்கும்போது டேய் நம்ம ஊரில் ஏட்டையா இருக்கார்ல, அவர் தான்டா பண்ணுறாரு மகாலிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். யார் மகாலிங்கம்மா, அவர் என் சொந்தக்கார தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லவும் அப்போ என்னடா நீ ஏற்கனவே பெரிய கருத்து பையன், இந்த பிஸ்னஸ் மட்டும் பண்ணணும்னு வச்சுக்கேன் பெரிய உச்சத்துக்கே போயிடலாம் நீனு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை தூண்டி விட்டு அவன் போயிடுறான். இங்கே போஸு நேராக போய் மகாலிங்கத்தை பார்க்குறான். மாமா என்னையா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஏற்கனவே மகாலிங்கம் நம்ம செல்லப்பாண்டிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டார், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஏன்னா மகாலிங்கம் தான் இந்த கதைக்கே முக்கியமான ஹீரோவே. ஏன்னா தமிழ்செல்வி கல்யாணத்தப்போ ஃபோன் பண்ணி போலீஸ்கிட்ட சொன்னதை மகாலிங்கம் தான் ஃபுல்லாக சரக்கு அடிச்சுட்டு கூட்டத்தில் உளறியிருப்பார். ஏன்னா அவரை உளர வச்சது நம்ம ஈஸ்வரியும் போஸும் தான். ஃபுல்லாக ஃபாரின் சரக்கு வாங்கி கொடுத்து இதை போய் இந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி அமுச்சுடுவாங்க. அவரும் அப்படியே கணக்கச்சு தமந்து ஓப்பன் பண்ணுவார். அதனால தான் தமிழ்செல்வி இன்றைக்கி அந்த வீட்டில் வேலைக்காரியாக இருக்காங்க. அப்படியாப்பட்ட மகாலிங்கம் தான் பண்ண தப்பை உணர்ந்து செல்லப்பாண்டிகிட்ட போய் மன்னிப்பு கேட்டிருப்பார். அதுக்கப்புறமா இங்கே தமிழ்செல்வி செல்லப்பாண்டிகிட்ட கால் பண்ணி போஸை பற்றி சொன்னாங்க. போஸோடைய முகத்தறியை எப்படியாவது கிழிக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க சொல்லலை. அதுக்கு நம்ம செல்லப்பாண்டி என்ன பண்ணார்னா அதை கேட்டுட்டு அடுத்த நாள் காலையில் ரொம்ப குழப்பமாக அப்படியே போயிட்டுருக்கும்போது தான் மகாலிங்கத்தை பார்க்குறாரு. என்ன பங்காளி காலையிலே ரொம்ப யோசனையாக போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது இல்லை பங்காளி, இது மாதிரி தமிழுக்கு கால் பண்ணா, அதான் ராஜங்காயாவுடைய தம்பி பையன் இருக்கால போஸு, அவன் சரியில்லை பங்காளி, அவன் பொண்ணுங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது, அதுக்காக வீட்டில் இருக்கிற காசெல்லாம் யாருக்கும் தெரியாமல் ஆட்டிய போடுறது, அதோட இப்போது அவன் பண்ண தப்பால் சேது மாப்பிள்ளையும் ராஜங்க ஐயா துரத்தி வச்சுருக்காரு, தூரமாக பேசுறது இல்லையா.
அதனால தான் அவன பத்தின உண்மைகள்லாம் தமிழ்ச்செல்வி சொல்லி, இத வெளிச்சமாக்கணும். அவன பத்தின ஒரு விஷயங்கள் ராஜாவுக்கு தெரிய வரணும். இவனால பல பேர் அதாவது அப்பாவிங்க இருக்காங்கல்ல, கஷ்டப்படுறவங்க. அவங்களுக்கெல்லாம் சரியான முறையில பணம் போக மாட்டுது. அந்த பணத்தெல்லாம் இவனே ஆட்டைய போட்டுர்றான். அப்படிங்கிற மாரி சொன்னுச்சு. அதெல்லாம் எப்படி நிரூபிக்கிறதுன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருந்துச்சு. அதான் பங்காளி யோசிச்சிட்டே போயிட்டுருக்குன்னு சொல்ல, "அதுக்கு ஏன் பங்காளி யோசிக்கிற? விஷயத்த என்கிட்ட குடு நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, "இல்ல பங்காளி, நீ ஏன் பங்காளி இதெல்லாம் தேவையில்லாத வேலை உனக்கு?" அப்படின்னு கேட்க, "என்ன பங்காளி இப்படி சொல்லிப்புட்ட? என்னால தானே இப்போ தமிழ்ச்செல்வி அந்த வீட்ல ஒரு வேலைக்காரி மாரி வாழ்ந்துட்டு இருக்கா. அதுக்கு நான் ஏதாவது ஒரு பிராயச்சித்தம் பண்ண வேணாமா? எனக்கு அன்னைக்கு சரக்க ஊத்தி குடுத்து, தமிழ்ச்செல்வி வாழ்க்கைய இப்படி நாசமாக்குனதே அந்த போசு பாய் தான் மகளே. அப்படி இருக்கும்போது அந்த போசு பாய சும்மா விடலாமா? அவன பழி வாங்க வேணாம். நான் பார்த்துக்கிறேன் பங்காளின்னு" சொல்லிட்டு, அப்படி மகாலிங்க போட்ட ஸ்கெட்சு தான் இது போஸுக்கு. ஸோ போஸும் அதே மாரி அவர் விரிச்ச வலையில அழகா வந்து விழுறாரு. "மாமா, அந்த 2ஆம் நம்பர் பிசினஸு பக்கத்து ஊரு மணி சொன்னான். நல்ல காசு வருதாமே, என்னையும் சேர்த்து விடு மாமான்னு" சொல்ல, "யோவ் மாப்ள, அதெல்லாம் ஏன்யா உனக்கு? நீ எவ்வளோ பெரிய குடும்பத்து பையன். போயா, அதெல்லாம் போய் வேற வேலை இருந்தா பாருய்யா போயான்னு" சொல்ல, "மாமா, எனக்கு காசு தேவணும். இந்த ராஜாங்கத்தை விட பெரிய ஆளா வளரணும். அதுக்கு நான் இந்த பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும். என்னையும் சேர்த்துக்கய்யா" அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான் போஸு. உடனே மகாலிங்கம் சொல்றாரு, "அப்படியா மாப்ள, சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாளைக்கு ஒரு டீலிங் வருது. அது மட்டும் கிடைச்சது அப்படின்னா ரூ. 10,00,000 காசு. ஒரே டீலிங் தான்" அப்படின்னு சொல்லவும், போஸுக்கு அப்படியே ஆசை ஏறுது. "மாமா, என்ன மாமா சொல்ற? ரூ. 10,00,000 இனியா பண்ணணும்?" அப்படின்னு கேட்குறாரு. "ஒன்றும் இல்லை மாப்ள, நாளைக்கு ஒரு 5 மூட்டையில கஞ்சா செடி வருது. அந்த 5 மூட்டை கஞ்சா செடியவும் கொண்டுட்டு போய் பத்திரமா பதுக்கி வச்சிருந்தா போதும். 2டே நாள் தான் மாப்ள. 2வது நாள் நான் சொல்ற ஆள்ட்ட அத நீ கைமாத்தி விட்டுறேன்னா போதும். அவ்வளோதான். அந்த 2 நாள் மட்டும் நீ யாருக்கும் தெரியாம பதுக்கி வச்சிருந்தா போதும். கைமாத்தி விட்ட உடனே உன் கையில ரூ. 10,00,000 பணம் இருக்கும் மாப்ள" அப்படின்னு இங்க மகாலிங்கம் லட்சத்த 10ன்னு சொல்ல, இங்க போஸுக்கு அப்படியே புத்திலாம் மாறுது. 10,00,000 10,00,000ன்னு சொல்லிட்டு, "ஆமா, நான் பண்றேன் மாமா" அப்படின்னு போஸ் சொல்றான். "மாப்ள, அந்த கஞ்சா செடி மூட்டைய எங்க மாப்ள வைப்பேன்னு" கேட்க, "எங்க மாமா வைக்க?" அப்படின்னு கேட்கவும், "இந்த ஊருக்குள்ளேயே ரொம்ப சேஃப்டியான இடம்னா உன் வீடு தான் மாப்ள. உன் வீட்ல மட்டும் கொண்டு போய் யாருக்கும் தெரியாம வச்சுக்கோ. 2டே நாள் தான். அப்புறம் நீ லட்சாதிபதி தான்" அப்படின்னு சொல்லவும், "சரி மாமா" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி அடுத்த நாள் அந்த மூட்டை வரும்போது மகாலிங்கம் போஸ்க்கு கால் பண்ணி சொல்றாரு. கரெக்ட்டா போஸு போயிட்டு அந்த மூட்டைய எல்லாத்தையும் எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம நைட்ல போய் வீட்லயே வச்சுர்றாரு. வச்ச உடனே அடுத்த நாள் காலையில வீட்டுக்கு போலீஸ் வருது. போலீஸ் வந்தோடனே இங்க அத பார்த்த ராஜாங்கம் ஒரு வேளை எலக்ஷன் சம்மந்தமா வராங்க போலன்னு நினச்சுக்கிட்டு, "சொல்லுங்க சார், என்ன வேணும்?" அப்படின்னு கேட்கும்போது, "இது மாரி உங்க வீட்ல போதைப்பொருள் சம்மந்தமான விஷயங்கள பதுக்கி வச்சுருக்கிறதா எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்ட ராஜாங்கம், "என்ன சார், அட்ரஸ் எதுவும் மாறி வந்துட்டீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லைய்யா, உங்க வீட்ல தான் சொன்னாங்க. எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க. யாருக்கு தீங்கு விளைவிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்படியாப்பட்ட விஷயங்கள எங்க வீட்ல இருக்க யார் பண்ண போறா? உங்களுக்கு ஏதோ தப்பான தகவல் வந்திருக்கு போல" அப்படின்னு சொல்லவும், "இல்லைங்கய்யா, உங்க வீட்ல தான் பதுக்கி வச்சிருக்கிறதா எங்களுக்கு முக்கியமான தகவல் வந்திருக்கு" அப்படின்னு சொல்லவும், "நான் சொல்லிட்டேன். அதுக்கு மேல உங்க விருப்பம். செக் பண்ணிக்கிறதுனா செக் பண்ணிக்கங்க. ஆனா எதுவுமே கிடைக்காது போங்க" அப்படின்னு சொல்லவும், போலீஸும் அந்த வீட்ட சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது அந்த வீட்ல அவங்க நினைச்ச மாரியே 5 மூட்டை கஞ்சா செடி இருக்கு. அத பார்த்தோனே ராஜாங்கமே அதிர்ச்சி அடைஞ்சுறாரு. "எப்படி இது இங்க வந்துச்சு? யார் இங்க வச்சா?" அப்படின்னு கொந்தளிக்கிறாரு. "எங்களுக்கு இத பத்தி தெரியல சார்" அப்படின்னு சொல்லும்போது, போலீஸ் சொல்றாங்க, "இல்ல சார், இது மாரி உங்க வீட்ல இருக்கிற உங்க பையன் போஸ் தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கான். அவன் தான் இந்த கஞ்சா செடிய பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து இங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு" சொல்லி உண்மைய சொல்றாங்க. அத கேட்டவுடனே ராஜாங்கம் போயிட்டு போஸ கேட்குறாரு. "போஸு, இதெல்லாம் உண்மையா?" உண்மையான்னு கேட்க, போஸால ஒண்ணுமே பேச முடியல. அமைதியா இருக்காரு. உடனே ராஜாங்கம் பயங்கரமா கொந்தளிச்சு போஸ பலார்ன்னு ஒரு அற விடுறாரு. உடனே போஸு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஈஸ்வரி ஓடி வந்து அழுவுறாங்க. "மாமா, அதெல்லாம் தப்பு மாமா. அப்படிலாம் இருக்காது மாமா. என் பையன பத்தி தெரியும் மாமா எனக்கு" அப்படின்னு சொல்லவும், ராஜாங்கம் உடனே, "ஈஸ்வரி அமைதியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு போஸ திரும்ப அடிக்கிறாரு. அடிக்கும்போது போஸ் உண்மைய ஒத்துக்கிறான். "ஆமா, நான் தான் பண்ணேன்னு" சொல்லிட்டு, அப்படியே ஈஸ்வரி இடிஞ்சு போயிடுறாங்க. "அட பாவி! என்னடா இப்படி பண்ணிப்புட்ட" அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தால பேசவே முடியல. சன்னியாசி ஓடி வந்து போஸ போட்டு அடிக்கிறாரு. "ஏன்டா, என்னமோ பண்ணிப்புட்டு கடைசியா இப்படி ஒரு விஷயம் பண்ணிப்புட்டியா? எங்க குடும்ப மானத்தையே வாங்கிட்டியாடான்னு" சொல்லி பயங்கரமா போட்டு அடிக்கிறாங்க. தமிழ்ச்செல்விக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அப்பா! நேத்து தான் அப்பாட்ட சொன்னோம். அதுக்குள்ளயே இப்படி நல்லது நடந்துருச்சே!
இப்படியாப்பட்ட அயோக்கியவன் கண்டிப்பாக ஜெயிலில் போய் கம்பி எண்ணி கழி தின்னா தான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க தமிழ்செல்வி.